ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் ஒரு மிஸ்டர் குமார். இன்றைக்கி என்ன விளாக் பார்த்தீங்கன்னா போர்ட்ரு டெலிவரி விளாக் தான். இப்போ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வில்லிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா 4:30 ஆகுது. டேட்டு பார்த்தீங்கன்னா 13/5/2024. கரெக்டாக இன்றைக்கி விளாக் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 200 பெட்ரோல் போட்டிருக்கோம். எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்ட போகிறோம், எவ்வளோ ஆர்டர் எடுக்க போகிறோம், எவ்வளோ அமௌண்ட் ஏன் பண்ணணும் தெரியல. இனிமேல் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிஸ்டர் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா சென்டரில் கரெக்டாக எம்டி அடிச்சுட்டு வந்துட்டேன். எம்டி அடிச்சுட்டு வந்தால் சென்டர்லேருந்து பாரிஸ் பிக்கப் போட்டான். ட்ராப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1000 லைட்டு 144 ரூபா வருது. பொருள் பார்த்தீங்கன்னா இந்த பொருள் தான். கரெக்டாக வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 6.5 கிலோமீட்டர் தான் வருது. கரெக்டாக பாரிஸ்லேருந்து. பாரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி பார்க்கிங் பண்ணுற இடம்லாம் பத்திரமா பாருங்கள். ஏன்னா இதுக்கும் டெலிவரிக்கும் சம்மந்தமே கிடையாது. காராக இருக்கும், ஆட்டோ இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், பொருளை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க. அப்புறம் நோ பார்க்கிங் சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் கேர்ஃபுல்லாக உங்கள் பொருளை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா கஸ்டமர் சப்போர்ட் இருந்தால் பரவாயில்ல, இருந்தாலுமே ஃபைன் கட்ட மாட்டாங்க, நம்ம தான் ஃபைன் கட்டுவோங்க. அந்த ரீசன் சொல்கிற டெலிவரி பார்ட்னர்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, பொருளை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க. சரிங்களா? உங்கள் பொருள் சொல்கிறது உங்கள் பேக்காக இருக்கட்டும், உங்கள் வண்டியாக இருக்கட்டும். ஏன்னா நோ பார்க்கிங் சொல்லிட்டு இடத்துட்டானா உங்கள் ப்ரெஷர் அது ஆல்ரெடி இப்போ பாரிஸில் போயிட்டு வெளியே வந்து எப்படா வெளியே வரணும்னு பார்ப்பேன். அதான் நான் பிக்கப் பண்ணுற இதுவே எடுக்கல. நான் இல்லை வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் பாய் கடை பஸ் ஸ்டாண்டு சொல்லுவாங்க, அங்கே வந்து இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். வாங்க அடுத்து ட்ராப் பண்ணுற லொக்கேஷனுக்கு பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டோம். 1000 லைட்டு தான். அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 144 ரூபா வருது. எவ்வளோ பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா 22 ரூபா கிட்ட பிடிச்சிருக்காங்க. 6.5 கிலோமீட்டரு. பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்லாம் செம்மையாக இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுற பாருங்க. உங்களுக்கு என்கிட்ட ஃபோட்டோவில் கேமராலாம் இல்லை, ஃபோனில் தான் எடுத்திருக்கேன். பார்ப்போம். பார்த்தீங்கன்னா மவுண்ட் ரோட்டில் வந்து 2வது ஆர்டர் எடுத்துட்டேன். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு தான். இப்போ ட்ராப் பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு. அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 197, 15 கிலோமீட்டர் கிட்ட காட்டுது. அங்கே போய்ட்டு எப்படின்னு பண்ணு, முக்கால்வாசி பொருளை கயிறு கட்டி எடுத்துகிட்டு போங்க. சரிங்களா? கயிறு கட்டி எடுத்துகிட்டு போனால் தான் பெட்ரு. ஏன்னா கயிறு கட்டி எடுத்துகிட்டு போகலன்னா நம்ம அந்த பொருள் நம்ம தான் பேர் பண்ணுற மாதிரி ஆகிடும், அமௌண்ட் கொடுக்குற மாதிரி ஆகிடும். முடிஞ்ச வரைக்கும் கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போங்க. பார்ப்போம் போட்டு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மவுண்ட் ரோடில் எடுத்தேன் 6:11. ட்ராப் பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் எஸ்டேட் 15 கிலோமீட்டரு 198 ரூபா 29 ரூபா கிட்ட பிடிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராப் பண்ணிட்ட லொக்கேஷனு. பாக்ஸ் வந்து பெருசு தான். என்னென்னா கரெக்டாக பாக்ஸ் கொடுக்கும்போது பில்லு கொடுத்தாங்க. மறக்காமல் பில்லுலாம் கொடுத்தா கம்பல்சரி மறந்தாமல் கொடுத்துருங்க. 1 நிமிஷம் 2 நிமிஷம் வெயிட் பண்ணி கூட கொடுத்துருங்க. ஏன்னா மறந்துட்டிங்கன்னா மறுபடியும் போயிட்டு வரத்துக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அமௌண்ட்டு 29 ரூபா கிட்ட பிடிச்சிட்டாங்க. 167 ரூபா சம்திங் எதுவும் வந்திருக்கு. ஒன்று ஜிபேயில் ரிக்வெஸ்ட் பண்ண சொன்னாங்க, ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த ஆர்டருக்கோசம் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஓகேங்களா? 1.5 ஹவர் ட்ராவலு, வெயிலில் கூட ஓட்டிடலாம் போல் இருக்குது. இப்போ ஈவினிங் டைமு எல்லோரும் ஏசி போட்டிருக்காங்க. அண்ணன் ரொம்ப அடிக்குது, இன்ஜின் அண்ணன்லாம் பயங்கரமாக. இப்போ அடுத்த ஆர்டர் வந்துருக்கு கரெக்டாக நினைக்கிறேன். அடுத்த ஆர்டர் எங்கன்னு தெரியல, பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்த ஆர்டருக்கு வெயிட் பண்ணுறேன். ஓகே, பாய். பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக அம்பத்தூர் எஸ்டேட்டு விட்டக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது பாடி உள்ள இண்டஸ்ட்ரியல் ஏரியா கொஞ்சம் இருக்குது. அங்கே கரெக்டாக வந்திருக்கோம். போயிட்டு பார்த்தீங்கன்னா 20 கிலோ சம்திங் ஏதோ இரும்பு பொருள் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போகிறேன். ட்ராப் பார்த்தீங்கன்னா மணலி 167 சம்திங் வந்திருக்கு. 14 கிலோமீட்டர் சம்திங் ஏதோ. எவ்வளோ பிடிச்சி எவ்வளோ வரப்போகுதுன்னு தெரில. இந்த மாதிரி பேக் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இல்லைனா கொஞ்சம் கஷ்டம். இல்லைனா நம்ம போய் அது கஸ்டமர்கிட்ட போய் கெஞ்சிற மாதிரி இருக்கும். நம்ம வேலைக்கு வந்துட்டு அவங்க ஓகே கண்டினியூ பண்ணுறோம். ஓகே.